வணக்கங்க. குமுதா சமையலறையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பஞ்சு மாதிரி வெள்ளை ஆப்பம் தாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இதுக்கு 3 கப்பு பச்சரிசிக்கு 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கலாங்க. அதே கப்பில் 1 கப்பு சாப்பாடு எடுத்துக்கலாங்க. பழைய சாதம் தான் வேணும்னு இல்லை, அப்போ வச்ச சாதம் கூட வச்சுக்கலாம். அதையும் எடுத்துக்கலாம். அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. பச்சரிசியை கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அது கூடயே தேங்காய், சாதம் எல்லாத்தையும் கலந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதுக்கு உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. ஊறுனதுக்கப்புறம் நம்ம தண்ணி பதத்தில் கரைச்சிக்கிட்டு நம்ம எப்போவுமே ஆப்பம் ஊற்றுறமே அந்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னு சொல்லாங்க. சூப்பராக வெள்ளை வெளியேறின ஆப்பம் பஞ்சு மாதிரி வருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி சாப்பிட்றவங்க, எப்போவுமே இட்லி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களாம், எப்போவுமே இட்லியே சாப்பிட்டுட்டு இருக்கோம், போர் அடிக்குது அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஆப்பம் ஊற்றி சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஜீரணமும் நல்லா ஆகுங்க. குழந்தைங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.